அம்மா, நான் ரொம்ப நாளா இங்கேயே வேலை பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு யோசனை சொல்றது இல்ல. இன்னைக்கு ஒரு யோசனை சொல்றேன், யோசிக்க மாட்டேங்கிற. பாரு, எனக்கு யோசனை சொல்றதுக்கும் இங்க வியாபாரம் பண்றதுக்கு தான் உனக்கு நான் சம்பளம் கொடுத்துருக்கேன். சும்மா சொல்லு. எவ்வளவு நாளைக்குமா இப்படி இருப்பீங்க? எப்படி பொண்டி கட்டையா? ஒரு ஊரை போல தேசத்து போல ஒரு கல்யாணத்தை பண்ணி பண்ணாமா? பாரு, எனக்கு இனிமே ஒருத்தர் பிறக்க போறான். பிறந்திருப்பான். அவன் எப்படி பக்கத்திலே பிறந்திருப்பானா, இல்ல கொஞ்சம் தள்ளியா, இல்ல வேற ஏதாவது உங்க மனசுல ஐடியா உண்டா? சும்மா கேட்கிறேன். ஏன் உனக்கு திடீர்னு இதுல ஆராய்ச்சி? மேடம், படுபாவி பசங்க ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கும் போது வந்துட்டானுங்க. என்ன பர்மா மேடம், எப்படி இருக்கீங்க? அதனே வாயா பூஸ்லி. உடஞ்சது நீதான். வியாபாரம் எப்படி நடக்குது? அவங்களுக்கு என்ன, நம்ம நாட்டுல 180 பேர் கோழி திங்கிறவங்க, காசா கொட்டுது. ஆனா பாவமான கோழி. பாவம்னு நீங்கள் திறந்து தான் இருக்கீங்க, நாங்களும் வித்துக்கிட்டு தான் இருக்கோம். டேய், அவங்க வியாபாரம் எப்படி நடக்குது தெரியுமா? அந்த மூஞ்சி கவனி. அது லட்சுமி கடை எங்கேயோ தாண்டவமா இருக்கு. இங்க ஒரு தடவை கஷ்டமா வந்துட்டான்னா திரும்பி போறதே இல்லையே. என்ன மேடம், புதுசா ஏதாவது கோழிங்க வந்து இறங்கி இருக்கா? ஓ, வந்திருக்கேன். என்னென்ன ரகம்? உனக்கு என்னென்ன ரகத்துல வேணும்? ஒயிட்ல கானா, பிளாக்ல கானா, வீட்டு கோழியா, நாட்டு கோழியா, வான் கோழியா, கிண்ணி கோழியா, அடகாத்துக்கிட்டு அடம் பிடிக்கிறதா, முட்டை இட்டதா, முட்டை இடாததா, ஆந்திராவா, கேரளாவா, கர்நாடகாவா, பம்பாயா, தமிழ்நாடு? கல்கட்டாவை தவிர எல்லாருக்கும். அதுவும் இருக்கு. அதேங்கப்பா, இவ்வளவு ரகத்திலேயே கோழியை வச்சுக்கிட்டு பிசினஸ் பண்றவங்க இவங்களை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. என்ன வைரம், நம்ம உடம்புக்கு எந்த ரகத்துல கோழி இருந்தா ஒத்துக்கும்? உங்க உடம்புக்கு நல்ல வெடா குஞ்சா இருக்கணும். அப்படியே ரெக்கைய ஆஞ்சிட்டு உரல்ல போட்டு நச்சு 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 இடிச்சு சூப்பு வச்சு சாப்பிட்டா உங்க உடம்புக்கு அவ்வளவு நல்லது. ஆனா கோழிக்கு தான் கெடுதல். ஏன்? அது செத்து போயிடுது இல்ல? அது சரி. இந்த லட்சணத்துக்குன்னா சாகாம என்ன செய்யும்? சாகுதா பிழைக்குதா? சார் உழைப்பாளி. பகலெல்லாம் உழைக்கிற உழைப்புக்கு கண்டிப்பா கோழி தின்னாகணுமே. உங்க சார் என்ன போட்ட சுடியில கிணற தோன்றாரு. இவன் வந்தவங்களை 2 உட்கார வச்சு தட்டிட்டு அனுப்புறாரு. ஏன் நீங்க மட்டும் நீங்களே முட்டை போடுறீங்க? ஏதோ ஊர்ல கிடக்கிற கோழியை வச்சு நீங்க பிசினஸ் பண்றீங்க. சும்மா யாருக்கு வந்தீங்களா இல்ல வாங்க வந்தீங்களா? அதாவது வாங்கத்தான். இந்தம்மா 2 வடை குஞ்சு பிடி. அதெல்லாம் நான் பிடிக்கிறது இல்ல, அதுக்கு என் சர்வெண்ட் இருக்காரு. சர்வெண்டா? ஏதோ இன்னைக்கு சர்வெண்ட், ஏதோ அவசரமாத்தா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வாழ்நாள் பூராவும் நீ எனக்கு சர்வெண்ட். என்னையா பிரம்ம பிடிச்ச மாதிரி பாக்குற? போய் 2 பிடிச்சு வந்து கொடு. போய் சர்வெண்ட் போ. பாருங்க முதலாளி, உங்ககிட்டயே பணத்தை வாங்கிக்கிட்டு குடிசையெல்லாம் காலி பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப கட்டடத்தையே எழுப்பிட்டான். இனிமே அவனை அசைக்கவே முடியாது. அசைக்க முடியாதா? பாத்துக்கிறேன் அவனை. என்ன முதலாளி, என்ன அப்படி பாக்குறீங்க? கட்டடம் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கா? ஏதோ உங்க தயவுல இதுவரைக்கும் குடிசையில வாழ்ந்துட்டு இருந்தவங்க இனிமே கட்டடத்துல வாழ போறாங்க. நம்பிக்கை துரோகி. ஊராம் பணத்தை தானம் பண்ணி நீ தலைவன் ஆயிட்டியா? அத அப்படியே திருப்பி போட்டு பாருங்க. ஊரார் பணத்தை நீங்க கொள்ளையடிச்சு வச்சிருந்தீங்க, திருட்டு கொடுத்தவங்க அதை திரும்பி எடுத்துக்கிட்டாங்க. இந்த நாட்டுல இந்த கணக்குப்படி பார்த்தா இவங்க பணம் இன்னும் ரொம்ப வேட்ட இருக்கு. அதெல்லாம் திரும்பி வாங்காம விட மாட்டோம், தெரியுமில்ல? ஓஹோ, நீ பொது உடைமைவாதியா? இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, நசுக்கிடுவேன். நசுக்கி நசுக்கிறதுக்கு நாங்க யார மூட்டை பத்தி இல்ல. ஏய், நான் கழுகு. அதுக்கு பொணந்துங்கிறதா வேலை. ஊருக்கு கடைசியில போனா நல்ல விருந்து கிடைக்கும். நான் பொணந்திங்கிறவனா? யாரு போனோம் யாரு கழுகுன்னு நான் சீக்கிரமே காட்டுறேன். மிஸ்டர், உங்களால இந்த ஏழை ஜனங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தது உங்க ஏரியாவை ஏரியும். ஜாக்கிரதை. பாருங்க முதலாளி, நான் என்னமோ தேங்காய் பழம் எடுத்துக்கிட்டு வர்றதாக அவன் நினைச்சுக்கிட்டான். இது டேப் ரிகார்டுங்கிறது அவனுக்கு தெரியாம போச்சு. விக்டர், உன்னை இன்ஸ்பெக்டர் கூட்டு வச்சுறாரு. எதுக்காக கூப்பிட்டாரு தெரியாதா? சரி வாங்க போலாம்.